ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மறக்காமல் நமது செந்தில்வேல் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எனதன்பு நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு, நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க முயற்சிக்கு பெயர் போனவங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க. வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்களா இவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சீக்கிரமா நம்பிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனின் கிரக பெயர்ச்சியால மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறேங்க. சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்த போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. மிதுனம் ராசிக்காரங்க புத்திசாலிகள். இவங்க கோபத்தை வெளிக்காட்டாம அறிவாற்றலோட செயல்படுவாங்க. இவங்க உண்மை பேசும் குணமும் நேர்மையான ஒழுக்கமும் கொண்டவர்களா இருக்காங்க. எந்த ஒரு காரியத்தையும் எப்படி சாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சு இவங்க செயல்படுவாங்க. மிதுனம் ராசிக்காரங்க தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஞானத்தை வெளிக்கொண்டு வந்தா பெரிய அளவுல இவங்கனால நிச்சயமா சாதிக்க முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட திறமையும் இருக்கு, தகுதியும் இருக்கு, தன் நம்பிக்கையும் இருக்கு, விடாமுயற்சியும் இருக்குதுங்க. சனி பகவானுடன் சுக்கிரன் இணைகிறதுனால சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில இந்த சுக்கிர பெயர்ச்சியின் மூலமாக நன்மைகள் நடந்தே தீருங்க. இது சரியான யோகமான நேரமா இருக்கு. சுக்கிரன் கேந்திர யோகத்துல 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு சிறப்பான அமைப்பு. 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வ ஜென்ம புண்ணியம் உங்களை நிச்சயமா காப்பாத்துங்க. சுக்கிரன் ஆசைகளை தூண்டக்கூடிய கிரகம் அப்படிங்கறதால மனசுல எழும் ஆசைகள் நிச்சயமா நிறைவேறியே தீருங்க. கடந்த 2 மாதங்கள்ல மிதுனம் ராசிக்காரங்க பொருளாதார பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், வண்டி வாகன செலவுகள், உடல் உபாதைகள், குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் போன்ற பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம். தாயார் மற்றும் மாமனாருடன் விரிசல், கடன் பிரச்சனைகள், எதிரிகளால தொல்லைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம். அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக கரைஞ்சு போக போகுதுங்க. சுக்கிரன் 12ஆம் வீட்டு விரையாதிபதியாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். ஆனா சனி பகவானுடன் இணைவதால எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தூக்கி எரியும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் புதன் பகவானை பார்க்கறதுனால இது வாழ்க்கையில ஜெயிப்பதற்கான நேரங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்துல பெரிய அளவுல முன்னேற்றம் ஏற்படும். கொடுத்த கடனை திரும்ப பெறலாம். நகை, இடம், பூமி போன்ற சொத்துக்கள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க.
கணவன் மனைவிக்குள் இருந்த மன வருத்தங்கள் நீங்க போகுது. திருமண தடைகள் விலக போகுது. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். திடீர் லாட்டரி யோகம் கிடைக்கும். அரசாங்க தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்பாவின் அம்மாவின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வங்கியில கடன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. பெரிய மருத்துவ செலவுகள் எல்லாமே தவிர்க்கப்படுங்க. அடுத்ததாக நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் சுக்கிரனின் கிரக பயிற்சி என்ன விதமான பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மிருகசீரிசம். உங்களுக்கு சுக்கிரனுடைய கிரக பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தைரியம், தன்னம்பிக்கை, திறமை உடையவங்களா இருப்பாங்க. இவங்க நெருப்பு சார்ந்த வேலை, கமிஷன் வியாபாரத்துல சிறந்து விளங்குவாங்க. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். கடன், பகை, எதிரிகள் இருக்க மாட்டாங்க. தொழில் லாபத்துல பெரிய வெற்றி கிடைக்கும். இது நாள் வரைக்கும் இவங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி இவங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. இவங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து இவங்க கையில வந்து சேர போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை. உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய கிரக பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில பெரிய சாதனைகள் செய்ய போறாங்க. பதவி உயர்வு இவங்களுக்கு கிடைக்கும். வீட்டுல நல்ல காரியங்கள் நடக்கும். காசு, பணம், பொருளாதாரம் மேம்படும். தாய் தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் இவங்களுக்கு இருக்கு. இவங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் இவங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இவங்கள தேடி வரப்போறாங்க. இவங்களோட வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. இவங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, இவங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். உங்களுக்கு இந்த சுக்கிரனின் கிரக பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமை, அமைதி, அனுசரித்து போகும் குணம் உடையவங்க. இவங்க யாரையும் ஏமாற்றாம நேர்மையாக வாழ விரும்புவாங்க. குரு புதனை பார்க்கறதுனால இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் இவங்களுக்கு இருக்கு. திருமண வாழ்க்கையில இருந்த தடைகள் நீங்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக தீர்வு கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். சுக்கிரனின் இந்த கிரக பெயர்ச்சி மிதுனம் ராசிக்கு மிக பெரிய வெற்றியை தேடித்தர போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில குரு பகவான் இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. அஷ்டம ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு. செவ்வாய் பகவானும் இருக்காங்க. அவர் கூட சேர்த்து சுக்கிர பகவானும் இருக்காங்க. பாக்யஸ்தானத்துல புதன் பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க இது நாள் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி இருப்பீங்க. ஆனா உங்களோட படிப்புக்கு ஏத்த வேலை கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில வேலை செஞ்சாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க.
இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க? எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கவலை துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.